இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நமக்குன்னு சொந்தமாக இருக்கிற சொத்து, பணம், பதவி இது மேலே விரோதிகள் பேராசைப்பட்டு நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கி சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது பிடுங்கினதும் இல்லாமல் நம்மளை இன்னும் பிழைக்கவும் விடாமல் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முன்னேறவே விட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்வாங்களோன்னு நம்ம பயப்படுவோம். நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் கவலையும் பயமும் நம்மளை சூழ்ந்திருக்கும். கோர்ட்டில் கேஸ் கூட நடக்கலாம், பரவாயில்ல. நியாயம் இல்லாமல் யார் எதை செஞ்சாலும் தேவனுக்கு பிடிக்காது. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் பயமுறுத்துறவங்க இல்லாமல் சந்தோஷமாக வாழ வைப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது என்ன அர்த்தம்? நாம் இழந்ததை தேவன் நமக்கு மீட்டு கொடுத்து நம்மளோட எதிரிகளை அழித்து போடுவேன்னு சொல்கிறாரு. அதனால நம்ம எது நடந்தாலும் பரவாயில்ல, இழந்திருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நிச்சயமாக மறுபடியும் மீட்டு கொடுப்பாருன்னு விசுவாசிப்போம். ஆமேன்.